ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பச்சை பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, நான் வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. அப்படி உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க, நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்டுக்குவாங்கனாக்கா நீங்கள் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். அப்படி அது விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் கடுகு, உளுந்து கூடவே சீரகம் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நீளவாக்கில் கட் பண்ணிக்கிற பெரிய வெங்காயம் கூடவே 4-5 பல் பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன், 3 வரமிளகாய். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தாங்க, காரத்துக்காக இல்லை. வரமிளகாய் வந்து அப்படியே முழுசாக தாங்க சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நல்லா சாஃப்டானதும் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிற பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் சாதத்தோடு அங்கங்கே கடுக்குன்னு இருக்குங்க. அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிற பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிற அரிசி, நான் சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பாஸ்மதி இல்லாட்டி சீரக சம்பா கூட சேர்த்துக்கலாங்க. அரிசிலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் துவையல், சட்னி அப்படிலாம் வெறும் அப்பளம் கூட பொரிச்சு கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, 3 விசில் விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சாதமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம். நம்ம சூடாக சாப்பிட்றதுனா நெய் விட்டு அப்போவுமே சாப்பிட்டுக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தனால நெய் விடாமல் அப்படியே தாங்க கொடுக்குறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. தேங்க்யூ.